உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த காலத்துல கை கால் நல்லா இருந்தா கூட வேலைக்கு போக மாட்டேன்றானுங்க. இவன் இந்த நிலைமையில கூட உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா? உண்மையாவே இவன் கிரேட் தான்டா. அக்கா இவ்வளவு நேரம் பட்டன் ரோஸ் மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்த, இப்போ மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்ட் ஆயிட்டியே. யார பத்தி பேசுறீங்க? முருகனை பத்தி தாமா. நான் அவனை பத்தி புரியாம தப்பா புரிஞ்சுகிட்டேன். இப்ப தெரியும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுக்குதான் அப்பவே சொன்னேன், யார பத்தியும் தெரிஞ்சுக்காம தப்பா பேசக்கூடாதுன்னு. என்னடா வாய மூடு. சார், நான் சொன்னேன்ல, அந்த பையன் திரும்ப திரும்ப என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். மேடம், நான் அதே ஏரியால தான் இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு மட்டும் அவன் என் கையில கிடைக்கட்டும். நான் சொன்ன மாதிரியே அவன் கைய கால உடைச்சிடுறேன் மேடம். அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். சும்மா மிரட்டி மட்டும் விடுங்க. அடிதடிலாம் அவன் கிட்ட தேவையில்லை சார். சரி சரி, நீங்க ஆபீஸ் போங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் என் கையில கிடைக்கட்டும், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். இந்த காதல் என்னெல்லாம் செய்ய வைக்குதுன்னு பாத்தியா? என் ஆளோட ஃப்ரெண்டு எங்கடா இருக்க நீ? இதோ இங்கதான் இருக்கேன். அக்கா இப்ப எதுக்கு முருகன் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காரு? நாளைக்கு வீட்ல இருக்க விசேஷத்துக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்கல்ல. இதெல்லாம் அவருக்கே ஓவரா தெரியல. நம்ம ஆர்டரை மறந்துடுவோமா? இதுல வேற ஏதோ கணக்கு இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கு அப்படி தோணல. ஓ, அவனை பார்த்தா ஐயோ பாவம்னு தோணுது. ஐயோ பாவம்னு யாரையும் நினைக்காதக்கா. அப்புறம் ஒன்னாட பாவமேனு மாத்திடுவாங்க. டேய் மணி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இன்னொருத்தரை பத்தி இப்படி பேசக்கூடாதுன்னு. இன்னொரு முறை பேசினா பல்ல உடைச்சிருவேன், பாத்துக்கோ. இந்த காலத்துல இந்த மாதிரி அன்பா மரியாதையா இருக்கிற பசங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அக்கா, அவன் நம்ம அம்மாவை எப்படி மயக்க வச்சிருக்கான் பாத்தியா? அவனுக்கு பேச்சே வரல. அவன் அப்படி சைகையில என்ன சொன்னானே தெரியல. உங்க அம்மா அவனை எப்படி புரிஞ்சுக்குச்சுனே தெரியல. ஆனா அவனை பத்தி ஆகா ஓகோன்னு புகழ்றாங்க. ஆனா ஒண்ணுக்கா, அவனுக்கு பேச்சு மட்டும் வந்துருச்சுன்னு வையேன், அவ்வளவுதான், இந்த ஊரையே வித்திருப்பான். அவனுக்கு பேச்சு வரலன்னா என்னடா? நல்ல மனசு கொடுத்திருக்காருல, அது போதும். என்னக்கா நீ இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்தா தீ மாதிரி சுட்டு எரிச்சிருவ. இப்ப எதுக்கு அப்படியே பனியா உருகுற? ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படித்தான் இருந்தேன். அதான் இப்ப அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுல்ல. இப்பவும் அப்படியே இருக்க முடியுமா? அப்பா, வாப்பா உட்காரு. அப்பா, அது அது வந்து சொல்லு வெற்றி. அப்பா, அது அக்காவையும் மாமாவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமாப்பா? இது வரைக்கும் நாம அவங்களுக்கு விருந்தோ மறுவீட்டு சடங்கோ நாம எதுவுமே செய்யலப்பா. அது ஒரு சின்ன குறையாவே இருக்குப்பா. அதான் ஒரு விருந்து வச்சிடலான்னு. என்னடா வெற்றி, புதுசா இருக்கு? என்ன திடீர் பாசம்?
இல்லப்பா, இது வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தோம். இப்பதான் பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்தோம்ல. உறவானதுக்கு அப்புறமா நம்ம செய்யாம விட்டதெல்லாம் செஞ்சு பார்க்கணும்லப்பா. அக்கா சந்தோஷப்படுவாளப்பா. ஓ, இவன் அந்த வீட்டுக்கு மருமகனா போறதுக்கு அந்த வீட்டு மருமகனை இங்க கூட்டிட்டு வந்து ஐஸ் வைக்க போறானோ? வெற்றி, நீ வேற லெவல். ஆமாங்க, எனக்குமே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நம்ம பொண்ணுக்கு நம்ம எதுவுமே செஞ்சு பார்க்கலையேன்னு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. இப்படி செஞ்சாலாவது மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. ஒரு மண்ணு வேண்டாம். வேலைக்கு போய் 10 பைசா சம்பாதிக்காத வெட்டு பெயருக்கு விருந்து ஒரு கேடா? உன் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னா தனியா செய்யு. அவனையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அத்தை, என்ன இருந்தாலும் அவர் தானே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. நம்மளே அப்படி பேசினா எப்படி அத்தை? நம்ம பொண்ணு தீபாக்காகவாவது யோசிக்கலாம்ல. அவளை மட்டும் தனியா கூப்பிட்டு செஞ்சா அதை ஏத்துக்குவாங்களா? சரி சரி, ரொம்ப புலம்பாத. கூப்பிடு பாத்துக்கலாம். ஈஸ்வரமூர்த்தி, மா விடுமா, அவனை மட்டும் யோசிச்சு நாம நம்ம பொண்ணுக்கு எந்த நல்லது கெட்டதும் செய்யாம இருக்கோம். வந்துட்டு போட்டோம். சரிங்க, நான் உடனே ஃபோன் பண்ணி தீபாவை வர சொல்றேன். சரி. சீக்கிரம் போய் ஃபோன் பண்ணுமா. என்னடா சந்தோஷம் தானே? கேசவா, கேசவா, கொஞ்சம் சீக்கிரம் வாயே. இதோ வந்துட்டேன் பேபி, வந்துட்டேன். இந்தா. கேசவா, நம்ம உடனே கிளம்பணும். அம்மா வீட்டுக்கு உடனே போகணும். விருந்துக்கு நம்ம 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. இல்ல தீபா, நீ மட்டும் போயிட்டு வரியா? எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு. கேசவா, அங்க விருந்து வைக்கணும்னு வெற்றி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கானா? நாம இப்ப அங்க போகலன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். ப்ளீஸ். இல்ல தீபா, அது உன்னை யாரும் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. சரியா? சரி, போயிட்டு வரலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.